ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் இயேசப்பா நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிறதான வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 22வது வசனம். கர்த்தாவே, நாங்கள் உம்மை நம்பியிருக்கிறபடியே உமது கிருபை எங்கள் மேல் இருப்பதாக. ஆமேன். கர்த்தாவே, நாங்கள் உம்மை நம்பியிருக்கிறபடி உமது கிருபை எங்கள் மேல் இருப்பதாக என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். நம்பிக்கை, கர்த்தருடைய கிருபை யார் மேல் இருக்குமா? அவரை நம்பியிருக்கிறவர்கள் மேல். அவருடைய கிருபை இன்னைக்கு யார் மேலே இருக்கும்? ஏசப்பாவை யார் யார் நம்புகிறாங்களோ அவங்க மேலே இருக்குமா? யார் அவங்கள நம்புவாங்களாம்? நீங்கள் செப்பனியா 3வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. உன் நடுவில் சிறுமையும் எளிமையுமான ஜனத்தை மீதியாக வைப்பேன், அவர்கள் கர்த்தருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கையாக இருப்பார்கள். ஆமேன். சிறுமையும் எளிமையுமான ஜனங்களை இன்றைக்கு கர்த்தர் மீதியாய் வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த சிறுமையும் எளிமையுமான ஜனங்கள் யார் மேலே நம்பிக்கை வைப்பாங்க? ஏசப்பா மேலே நம்பிக்கை வைப்பாங்க. அப்படிப்பட்ட அந்த நம்பிக்கையாக இருக்கிற அந்த ஜனங்கள் மேல் கர்த்தர் கிருபையை வைத்திருக்கிறார். ஆகவே இந்த நாளில் ஒருவேளை நீங்கள் இந்த வேலையில் ஒரு சிறுமையோடு ஒரு எளிமையோடு காணப்படுகிறீங்களா? இந்த சிறுமையிலும் இந்த எளிமையிலும் மனுஷர்களை நம்பாதபடி சூழ்நிலையிலே நீங்கள் யாரையோ சார்ந்திருந்து அந்த சார்ந்திருந்தவங்க மேலே நம்பிக்கையை வைக்காதபடி நீங்கள் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைங்க. உங்கள் காரியத்தில் கர்த்தரை நம்புங்க. அவர் உங்கள் நம்பிக்கையாக இருக்கட்டும். அவர் உங்கள் நம்பிக்கையாக இருப்பார் என்றால் அவருடைய கிருபையினால் உங்களை என்ன செய்வார்? காத்துக்கொள்வார். அவரை யார் யார் நம்புகிறாங்களோ அவங்க மேலே அவருடைய கிருபை இருக்குமா? அவருடைய கிருபை இந்த நாளில் உங்கள் மேல் இருக்கும்படி இன்றைக்கு அவரை நம்புங்க. சிறுமையோடு எளிமையோடு இருக்கீங்களா? ஏசப்பாவை நம்புங்க. சிறுமையானவர்களுக்கு எளிமையானவர்களுக்கு கர்த்தர் இன்றைக்கு துணையாய் கேடகமாய் அவர் இருக்கிறார். ஆகவே இந்த வேளையில் அப்பா, என் சிறுமையில் நீர் என்னோடு இருங்கப்பா. நான் உண்மை நம்பியிருக்கிறேன். உமது கிருபை எனக்கு போதும். உம்முடைய கிருபை எனக்கு போதும். அது பெரியது, அது ஜீவனை பார்க்கலும் மேலானது என்று பார்க்கிறோம். அந்த கிருபை இந்த நாளில் இதை கேட்கிற இந்த நாளில் எங்களோடு கூட இடைப்பட்டிருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒருவேளை சிறுமை நாள் எளிமை நாள் இன்னைக்கு என்ன பண்ண போகிறோமோ என்று சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தகப்பனே, இந்த நாளில் நீர் இறங்குங்க அப்பா. நீர் அவர்கள் மேல் கிருபை வைக்கிற தேவனாக இருக்கிறீர் தகப்பனே. நம்பின அவர்களுக்கு நீர் விடுதலை இந்த நாளில் கட்டளையிடுங்க அப்படி என்று சொல்லி அப்பா நாம் ஜெபிக்கலாமா? இந்த வேளையில் எல்லாரும் ஜெபிப்போம். இயேசுவே, உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் நீர் கொடுத்த வசனத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா, உம்மை நம்பியிருக்கிற பிள்ளைகள் மேல் உம்முடைய கிருபை இருக்கும் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஜனங்களில் மீதியாயிருந்து சிறுமையும் எளிமையுமாயிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீர் நம்பிக்கையாக இருந்த அந்த கிருபை இந்த நாளில் வெளிப்படுத்துங்க தகப்பனே. அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் 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 தகப்பனே. சிறுமைகள் எளிமைகள் எல்லாம் மாறட்டும் அப்பா. முற்றிலுமாய் உம்முடைய கரத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கிறோம். சகல துதி கனமாகி உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்.